ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஓ இது தாட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்போ என்ன ஆகும்னா நீ அதுக்குள்ள இழுத்துற மாட்ட, ரைட்? யூ won't be like too disturbed. உன்னோட மென்டல் எனர்ஜிஸ் கன்சர்வ் ஆகும், உன்னால முன்னாடி ஈஸியா போக முடியும். how many of you understand this? any questions so far? worryயோட square or worry to the power of 10 is fear. okay, basic things, right? and இந்த இதோட fear பாத்தியானா worryன்றது வந்து யூசுவலா உன்னோட பிரீதிங்கை அஃபெக்ட் பண்ணாது, நார்மலா போயிட்டு இருக்கும், ரைட்? ஆனா worry பாட்டு போயிட்டு இருக்கும், உன் கண்ணெல்லாம் இப்படி இருக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க and you're lost in your worry thoughts, but it doesn't affect your breathing. that's worry. fear பார்க்கறப்ப பாத்தியானா your breathing gets affected. so உன்னோட breathing வந்து எந்த thoughts எல்லாம் affect பண்ணுதோ that's fear. so இப்போ எக்ஸாம் இருக்குன்னு வெச்சுக்கோ, ஏன் no oh I'm worried about the exam, I don't know whether I can write or not write அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ they'll be able to speak normally. ஆனா fear இருக்கிறப்போ oh my god I'm so scared, உன்னால அந்த பாடியில எல்லாமே பார்க்க முடியும். worst level fear எதுன்னா there's absolutely no breathing, அப்படியே நின்னு இருக்கும். டெத்துக்கு ஒரு லெவல் மேல, right? it's stopped completely or it's very fast. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம், very fast or stopped completely. how many of you remember an experience of fear? so how did your body react at that time? வேர்த்துரும், very good. வேற heart beat fast ஆகும், வேற உடம்பு சூடாயிடும், வேற பேச வராது, யாரு எது சொன்னாலும் கேட்காது, nervous. so இப்போ இதெல்லாம் வருதுன்னா எதனால வருது இந்த ரியாக்ஷன்? fear. okay, but what is fear? why is it becoming faster? ஏன் உன்னால கேட்க முடியல? ஏன் வேர்க்குது? ஏன் blood வேகமா பம்ப் ஆகுது? it's a brilliant answer. வேகமா பம்ப் ஆகுது. ஏன் வேகமா பம்ப் ஆகுது? very good answer. give him a big clap. adrenaline என்றதுதான் ஃபியரோட ஹார்மோன். ஸோ அட்ரினலின் வந்துச்சுனாலே உன்னோட ரத்தம்லாம் அப்படியே இந்த போர்ஸ் எல்லாம் வந்து டைலேட் ஆகும், வேர்க்கும், ஹார்ட் வேகமாக அடிக்கும், ப்ரீதிங் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் ஃபியர். ஓகே, எக்ஸாம்னு சொல்லிட்டு வர்றப்போ ஃபியர் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் த சீக்ரெட் டு கான்கர் ஃபியர். நான் எவ்வளோதான் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் பயம் வரும். எப்படி ஹேண்டில் பண்ண போற? நீ திங்க் பண்ணு. The key is in adrenaline. Think. How do you conquer fear? How do you conquer fear? இந்த adrenaline வேற எங்கெல்லாம் உன் பாடி செக்ரீட் பண்ணும்? சாதிச்சா பண்ணும், அப்புறம் எக்ஸைட் ஆனா பண்ணும். எக்ஸைட்மெண்ட் இஸ் அட்ரினலின்ல. வாட் இஸ் த மோஸ்ட் remembered memory of excitement for you? when did that excitement happen for you? rock climbing. how many of you have gone to this amusement parks? மேல அது அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க? how many of you have gone there? மேல இருந்து கீழே போறப்போ what did your body do? கத்திட்டு ஓ அப்படியே சொல்ல. how many of you were screaming? இங்க இருந்து வந்துரும், right? why did you have all those body reactions? ஏன் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு? the same thing, adrenaline. so பாத்தியானா ஆக்சுவலா ஃபியர்க்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் லிட்ரலி there's no difference. they are one and the same emotion. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஃபியரோட சேர்ந்து நீ பிரீத் பண்ணாதப்போ adrenaline is fear. ஃபியரோட சேர்ந்து நீ பிரீத் இன் பண்றப்போ
அதே fear becomes excitement. So next time உனக்கு பயம் வர்றப்போ you should know, oh, adrenaline makes you do great things. Adrenaline makes you do great things. ரேஸ், ஒலிம்பிக்ஸ், அத்லெட்டிக்ஸ்லாம் போயிருக்கீங்களா? அந்த ரேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? ரைட்? ஒரு அப்படியே ஒரு இது வந்திருக்கும் and it pushes you to do adrenaline. ஏன்னா அது இல்லைன்னா உன்னால இதே பண்ண முடியாது. ரைட்? யாராவது ஒரு ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து போ அப்படின்வாங்க தெரியுமா? அப்படி பண்ண உடனே இஃப் யூ ஆர் ரியலி ஸ்கேர்ட், ஏன் உன்னோட கண்ணு அப்படி அப்படி விரியுது? ஏன் உனக்கு அந்த ரியாக்ஷன் வருது? கிடையாது, ஒண்ணு போட்டு சாத்து, இல்லைன்னா ஓடிப்போ. ரைட்? டு புஷ் யூ டுவர்ட்ஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ உண்மையிலேயே ஃபியர் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா அது நல்லது. எவனுக்காவது இங்க எக்ஸாம்னு நினைச்சு பயம் இல்லைன்னா நீ தான் பயப்படணும். ரைட்? பிகாஸ் நோ கிரேட் திங்ஸ் கேன் கம் அவுட் ஆஃப் யூ. உனக்கு பயம் இல்லைன்னா கிரேட் திங்ஸ் வராது, நார்மல் திங்ஸ் தான் வரும். பயம் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பிஃபோர் கிரேட் அச்சீவ்மெண்ட்னு அர்த்தம். ஆனா அதை பயமா யூஸ் பண்ணியானா அச்சீவ் பண்ண முடியாது. அதை so convert your fear into excitement. And how do you do that? Breathe with your fear. So பயம் வரப்போ breathe in deep. பயம் எங்கேயுமே வந்து ஒரு ஒரு பாடி பார்ட்ல உனக்கு ஃபீல் ஆகும். சில பேருக்கு இங்க ஃபீல் ஆகும், சில பேருக்கு தொடையில ஃபீல் ஆகும். ரைட்? சில பேருக்கு இங்க ஃபீல் ஆகும். Where do you feel your fear? Stomach? Any in the chest? Chest constriction. ரைட்? ஸோ உனக்கு பயம் வரப்ப என்ன ஆகும்னா அதை பயம்னு பார்க்காம see it as a feeling in the body. எங்க அந்த ஃபீலிங் இருக்கோ, எங்க அந்த டைட்னஸ் இருக்கோ, take a deep breath into that place. அந்த அந்த இடத்துக்குள்ள breathe in பண்ணி leave it slow. Breathe along with it. Breathe in, breathe in. Take deep, full, complete breath and breathe out through the nose. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். Take it to that place, here or here, and then ha. A few breaths, chatak. Excitement மாறி இருக்கும், உனக்கு மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும். ரைட்? உன்னால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும். So fear is excitement when you breathe along with it.